விஜய் சேதுபதி அவர்கள் அவங்க பிறந்தநாளை வந்து பயங்கரமா எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா, ஒரு சைடு வந்து அவரோட பர்த்டேக்கான கொண்டாட்டங்கள் அதிகம் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து அவர் படங்களுக்கான அப்டேட்டும் வந்து ஒன்னொன்னா குடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஏன்னா, கிட்டத்தட்ட அவர் வந்து நெறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அப்கமிங் படங்கள் மட்டுமே அவரோட கைவசத்துல கிட்டத்தட்ட ஒரு 5, 6 படங்கள் கிட்ட இருக்கு அப்படின்னு கூட சொல்லணும். அதுலயும் முக்கியமா வந்து ட்ரெயின் அப்படின்ற ஒரு படம் இருக்கு. ஸோ அந்த ட்ரெயின் படம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி மிஸ்கின் அவர்கள் இயக்குறாங்க அப்படின்றது தெரியும். கிட்டத்தட்ட இவங்க வந்து 2023ல வந்து இந்த 2 டீமும் இணையறாங்க. மிஸ்கின் அவர்களும், விஜய் சேதுபதி அவர்களும் இணையறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின்னு ஒரு படம் எடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு அப்டேட் குடுத்திருந்தாங்க. ஒரு போஸ்டர் மாரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் தாடிலாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா இருக்காரு. ட்ரெயின் படத்துல நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அந்த குழு என்னன்னா, கிட்டத்தட்ட ஷூட்டிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி தயாரிப்பாளர் தானு அவர்களும் வந்து நெறைய விஷயம் பேசுறதையும், நெறைய இன்டர்வியூல சொன்னதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்தா, அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு சில ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அதிலும் போடும்போது பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட வந்து ஸ்ருதிஹாசன் அவங்களுடைய வோக்கல்ஸ்ல வந்து மியூசிக் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்கின் அவர்களே இதில மியூசிக் போட்டிருக்காரு, கம்போஸ் பண்ணியிருக்காருன்ற விஷயம் தான் இன்னும் பேசும் பொருளாவே இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, இந்த படத்துக்கு வந்து ரைட்டரும் மிஸ்கின் அவர்கள் தான், டைரக்ஷனும் மிஸ்கின் அவர்கள் தான். அதே மாரி இந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணவரும் மிஸ்கின் அவர்கள் தான் அப்படின்ற விஷயத்தையும் இப்போ ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுது. அதிலும் வந்து இப்போ இந்த கிளிம்ஸ்ல வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய சில போர்ஷன்லாம் மட்டும் போடுறாங்க. அதுவும் டப்பிங் போர்ஷன்லாம் ஒரு சின்ன விஷயம் பண்ணதெல்லாம் பார்க்குறாங்க. அதில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாஜி எப்படி நடிப்பாரோ, அந்த மாரி ஒரு நடிப்பை வந்து இதில குடுத்துருக்காரு அப்படின்ற விஷயம் நெறைய பேர் பேசுறதையும் பார்க்க முடியுது. அதிலும் முக்கியமா வந்து அந்த மாரி ஒரு அழுகையா பேசுற மாரியும் சில வசனங்கள்லாம் அவர் பேசுறாரு. அந்த விஷயமே வந்து இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு கூடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்படியாக இந்த படத்துல இவங்க 2 பேரும் காம்போல இந்த படம் எப்படி வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்னும் கூடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும். அதே மாரி இன்னைக்கு அவர் பர்த்டே அப்படினால நெறைய படங்களோட அப்டேட்டும் சில கிளிம்ஸும் வந்து இப்போ சோஷியல் மீடியால பரவிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இத குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்பதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.